ஒரு கணவனும் மனைவியும் தினசரி காலையில் ஒன்று சொல்றேன், எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கணவன்மார்களாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நான் சொல்ற விஷயம். வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னா காலையில எந்திரிச்ச உடனே 2 கரங்களால வீட்டுக்காரன் காலை அமுக்கி விடணும். இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன், ஏன்னு சொல்றேன் கேளுங்க. மங்கையரின் கரத்துல யார் இருக்கிறார்? சுக்கிரன் இருக்கிறார். ஆண்களோட காலில் யார் இருக்கிறார்? சனி பகவான் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது? காலையில விடிஞ்ச உடனே அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தொட்டு நமஸ்கரிச்சுட்டு காலை அமுக்கி விடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் திட்டிக்கிட்டே கூட அமுக்கி விடுங்க, தப்பு இல்ல. காலை அமுக்கி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வீட்டுல தரித்திரம் வராது, சனி பகவானோட பீடை பிடிக்காது. கையில யார் இருக்கிறா? பரமேஸ்வரனோட மகா அனுகிரகத்தினால சுக்கிர பகவான் பெண்களின் கையில் இருக்கிறார். கையில வளையல் போடாம யாருக்கும் சாப்பாடை பரிமாறக்கூடாது. வெறும் கையில நெய் எடுத்து ஊத்தக்கூடாது. கரண்டியை தான் பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு எந்த ஒரு நிலைமையில வேணாலும் இருக்கலாமா? மங்கையருக்கு இப்ப நிறைய நிலைமைகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. சுமங்கலி, அமங்கலி, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. மங்கைனா மங்கையர் கரசியை தான், எல்லாரும் மங்கையர் கரசி தான். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கையில வளையல் இருக்கணும். வளையல் இல்லாம குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. நீங்க ஊட்டி விட்டாலும் சரி, சாப்பாடை போட்டு சாப்பிடுன்னு தட்டை தள்ளி விட்டாலும் சரி, கையில வளையல் போட்டு தான் சாப்பாடு பரிமாறணுமா. ஏன்? ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கான வழி சொல்றேன். பல பேர் சின்ன சின்ன தவறுகள் செய்யறாங்க. பொம்பளைங்க எந்த நேரத்திலயுமே தலையை விரிச்சு போடவே கூடாது. அம்பாள் முந்தா நேரத்து காளியா எல்லாரும் காட்சி கொடுத்தா, அவனை தலையை விரிச்சு போட்டா உட்கார்ந்துருந்தா. பின்னாடி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக உமையால் வீட்டிருந்தாள் அப்படின்னு வரேன். அம்பாள் கொண்டை முடி அலங்கரித்திருப்பாளாம், பூ சூடி இருப்பா. நம்ம கொண்டை அலங்காரம் பண்றது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. முடிய எந்த சூழ்நிலையிலையும் அவுத்து போடவே கூடாது. இப்பெல்லாம் யூ கட்டு என்னென்னமோ கட்டெல்லாம் வந்திருக்குது. முடியெல்லாம் விரிச்சு போட்டு இந்த காதுல 2 முடி, முன்னாடி 2 முடின்னு சுத்திட்டு இருக்கு. வெட்ட ஜடையெல்லாம் காணாமே போயிடுச்சு. அம்பாளோட மகா அனுகிரகம். அந்த ஜடை ரொம்ப புண்ணியமா மகத்துவமா கருதப்படுகிறது. அந்த திருமுடி இருக்கு பாருங்க, பெண்களோட முடிய கணவரை தவிர வேற யாரும் ஸ்பரிசிக்க கூடாது. குழந்தையா இருந்தாலும் தொடக்கூடாது, தொடறதுக்கு அனுமதிக்க கூடாது. அந்த முடியில யார் இருக்கிறா? மகாலட்சுமி குடி இருக்கிறா. பெண்கள் மொட்டை போடுறேன் வேண்டிக்கிறவே கூடாது. முடியில யார் இருக்கிறா? அம்பாள் இருக்கிறா. உயிரே போகும் தருவாய் வந்தாலும் அதை வேண்டாதீங்க. அம்பாளே அதை விரும்ப மாட்டா. நான் சொல்றேன், வேண்டிக்குங்க. முடிய அவுத்து போடவே கூடாது. வீட்டுக்குள்ள முடி சுருணைகள் இருக்கவே